திருச்சி மாநகராட்சியின் முக்கிய குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது? அந்த பகுதியில் மொத்தமாக எவ்வளவு குடும்பங்கள் வசிக்கின்றனர்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் கடந்த 2 தினங்களாகவே பார்த்தோமேயானால் அவ்வப்போது விட்டு மழையானது பெய்திருந்தது. நேற்று மதியத்திற்கு மேல் பார்த்தோமேயானால் இந்த மழையானது அதிகப்படியாக கனமழையாக மாறி தொடர்ந்து அந்த மழையானது பெய்ய தொடங்கியது. இதன் காரணமாக திருச்சி மாநகராட்சியில் உட்பட்ட முக்கிய பகுதிகளில் குடியிருப்பு பாசிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட கிராப்பட்டியில் இருக்கக்கூடிய அன்பு நகர், அருணாச்சலம் நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர், சக்தி விநாயகர் கோவில் தெரு, டிவிஎஸ் நகர் எனவும் அதே போன்று உறையூர் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க நகர் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இருக்கின்றனர். இந்த பகுதி முழுவதும் பார்த்தமையானால் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. இந்த தகவலை அறிந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகராட்சியினுடைய பணியாளர்களை கொண்டு இன்றைய தினம் ஆய்வு மேற்கொண்டார். எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக மழைநீர் தேங்கி இருக்கிறதோ அதனை உடனடியாக அப்புறப்படுத்த அந்த நீரை அகற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதே போன்று பார்த்தோம்னால் ஏர்போர்ட் அருகே இருக்கக்கூடிய கொட்டப்பட்டு வெங்கடேஸ்வரா நகர், ரன்வே நகர் மற்றும் ஜெயலலிதா நகர் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட அங்கேயும் அதிகப்படியாக அந்த மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதில் குறிப்பாக ஜெயலலிதா நகர் ஆகிய பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட குடிசை வாசிகள் குடியிருப்புகள் இருக்கிறது. அந்த பகுதிகளில் வீடுகளுக்குள்ளேயே அந்த மழைநீர் சூழ்ந்துள்ளது. ஏனென்றால் இந்த தேசிய நெடுஞ்சாலை திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையிலேயே இந்த வீடுகள் அனைத்தும் அமைந்துள்ளது. இந்த வீடு இருக்கக்கூடிய பகுதி மிகவும் தாழ்வான பகுதி என்பதால் இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீடுகளுக்குள்ளேயே தற்போது மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் தங்குவதற்கும் அவர்கள் வைத்திருந்த பொருட்கள் அனைத்தும் மழைநீரில் சேதமடைந்துள்ளது. உடனடியாக இந்த நீரை அகற்றுவதற்கும் பாதுகாப்பாக இடத்தில் தங்குவதற்கு இந்த உரிய நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை எழுந்துள்ளனர். இதே போன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து லால்குடி, மணச்சநல்லூர், திருவரம்பூர் ஆகிய பகுதிகளிலும் தொடர்ந்து மழையானது விட்டு பெய்து வருகிறது. பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழைநீரானது தேங்கி இருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.